சூர்யா வந்து மகா கிட்ட ஒரு லிஸ்ட்டு குடுக்குறாரு. இந்த மாரி நீ வந்து ஏத்து ஏத்து பேசுது, என்கிட்ட வீண் வாசப்படுறது, அதே மாரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே உன்கிட்ட எனக்கு பிடிக்கல. அதனால உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே மகா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இந்த மாரி வேலைலாம் வந்து சொல்றீங்களே, இதெல்லாம் எதுவுமே குறையே கிடையாது. உங்க கண்ணுக்கு குறையா தெரியுது. நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு வந்து குறையா தெரியுதா? நான் வந்து சுயமரியாதையோட பேசுறேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாரி பொண்ணுங்கள வந்து உங்களுக்கு பிடிக்காதா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கே மகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து மகா வந்து என்ன பண்றாங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப சூர்யா வந்து ஸ்வேதாவோட ஃபோன் கேட்டு வந்து என்ன பண்றாரு, உடனே கிளம்புறாரு. அத பார்த்த மகா வந்து இவரு எங்க போறாரு? சூர்யா வந்து கண்டிப்பா ஸ்வேதாவ பார்க்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, சித்ராவும் வந்து அனாமிகாவும் வந்து ஒரு பிளான் போட்டு சாவி எப்படியாவது மகா கிட்ட இருந்து திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அதனால வந்து சித்ரா வந்து மகா ரூமுக்கு வராங்க. அப்ப மகா வந்து போற அவசரத்துல வந்து சாவிய வந்து எடுத்து பேக்குள்ள வைக்க மறந்துடுறாங்க, கொத்து சாவிய. அத வந்து என்ன பண்றாங்க, சித்ரா வந்து லாவகமா எடுத்துட்டு வந்துடுறாங்க. இங்க என்ன பண்றாங்க, மகா வந்து சூர்யா வந்து போறத வந்து பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. மகா ஃபாலோ பண்றத பார்த்துட்டு சூர்யாவும் வந்து அமைதியா இருக்காரு. அடுத்து வந்து ஸ்வேதா கிட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி டைவர்ஸ் கிடைச்சிச்சுன்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தூக்கி அப்படியே சுத்துறாரு. அத பார்த்து மகா மனசு கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிச்சு. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட மகா அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன் சூர்யா இப்படிலாம் பண்றன்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து நம்ம சூர்யா வந்து திட்டுறாங்க. அடுத்து வந்து இங்க மகா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. சூர்யா வந்து வரவே வரல. சூர்யா வந்து இந்த மாரி செலிப்ரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா கூட போயிடுறாரு. மகா என்னம்மா இது ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குது, இந்த மாதிரி கிளைண்ட்லாம் வந்திருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வந்து சொல்கிறாரு. சூர்யாவுக்கு கால் பண்ணி மகா பார்க்குறாங்க. இவ கால் தானே, இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க சூர்யாவுக்கு. சூர்யா ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம விஜய் வந்து கால் பண்ணுறாரு. விஜயோட கால் அட்டன் பண்ணுறாரு. என்னண்ணா நீங்கள் மறந்துட்டீங்களா, இன்றைக்கி மீட்டிங் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் அப்படின்னா, ஐயோ அதை நான் மறந்துட்டேன்டா, நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. ஐயோ இப்போ கிளம்பி போனாலும் மீட்டிங் முடிஞ்சோன்னு போக முடியும், மீட்டிங் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்துட்டுருக்காரு. இங்கே மகா கிட்ட வந்து அவங்க மாமனார் ரிக்வெஸ்ட் பண்ணுறதால மகா வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பேசி நல்லபடியாக முடிக்கிறாங்க. அதனால் எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. சூர்யா வந்தவுடன் வந்து இதை சொல்கிறாங்க. இதை கேட்டு சூர்யா வந்து அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. சூர்யா அவங்க அப்பா திட்டிட்டு போகிறாரு. அதனால் சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அடுத்து மகா கிட்ட சொல்கிறாரு, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, பார்த்தல நான் வராமல் இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டேன், அந்தளவு உனக்கு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதை கேட்ட மகா மனசு வருத்தப்படுறாங்க. என் வாழ்க்கையிலேருந்து போயிடு, எனக்கு வந்து வாழ்க்கை இதுக்கப்புறம் ஸ்வேதா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து மகா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது ஸ்வேதா வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் மகாக்கும் வந்து செட் ஆகலை, அவளை நான் ஒய்ஃபாக ஏற்றுக்கல. இப்போ வரைக்கும் அவள் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டு தான் நான் இருக்கேன். அவள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவள் வந்து என்னை தவிர யாராவது கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழணும் தான் இதெல்லாம் பண்ணுறேன். என்னை விட்டுட்டு போயிட்டா அவள் சந்தோஷமாக இருப்பாள். ஏன் மகாவை உன்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் என்னன்னு தெரில, மகாவை என்னை ஒய்ஃபாக வந்து ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் நான் வந்து அவளுக்கு நல்லது தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். அவள் என்னை வெறுத்துட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழட்டும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுற, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவளை நீ ஏற்றுன்னு வாழலாம்லன்னொன்னே, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து மகா கேட்டுறாங்க. மகாவில் தாங்கிக்கவே முடியல. அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நடிச்சுட்டு இருந்தீங்களா, இதெல்லாம் பொய்யா, அப்போ ஸ்வேதாக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா, என்னை எப்படியாவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து துரத்தி அடிக்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, சரி சூர்யா இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நான் போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதபடி போகிறாங்க. வந்து போலீஸ் ஆகிறதுக்காக நிறைய பயிற்சிகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஜூஸ் போட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாவில் என்ன ஜூஸ், என்ன பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு நிறைய வந்து கொடுக்கணும் நீ எனர்ஜியாக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீ இவ்வளோ சொல்கிற, இவ்வளோ என்னால் ஒரே டைமில் செய்ய முடியாது அப்படின்றாங்க. சரி ஒன்று ஒன்றா கொடு அப்படின்றாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா வந்து பிரபா நீ என்ன புக்கு கேட்டாலும் நான் வாங்கி தரேன்றாரு. அப்போ அவ்வளோலாம் செலவு பண்ண வேணாம், நான் செகண்ட்ஸில் வாங்கிக்கிறேன்றாங்க. நிம்மதியடைகிறாரு அவங்க அப்பா. இதோட முடியுது.